ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். இருமுடி வழிமுறைகள் இறப்பு நிகழ்ச்சிக்கு அனுசரிக்க வேண்டியவை. அம்மா தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஏதேனும் இது பற்றி கூறியிருந்தால் அதனை அப்படியே பின்பற்றவும். பின்வரும் பதில்கள் அம்மா சொன்ன பொதுவான குறிப்புகள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டுகிறோம். முதல் கேள்வி: நான் மாலை அணிந்திருக்கும் போது இறப்பு நிகழ்ச்சி நடந்த வீட்டுக்கு போகலாமா? இதற்கு பதில்: மாலையுடனேயே போகலாம். ஆனால் இறந்தவரின் உறவுகளோ அந்த ஊர் மக்களோ மாலை அணிந்தவர் கலந்து கொள்வதை விரும்பாவிட்டால் அவ்வாறு செல்ல வேண்டாம். ஊரோடு ஒத்து வாழ்வோம். எனவே உங்கள் மாலையை கழற்றி கருவறை அம்மா படத்தில் சார்த்திவிட்டு இறப்பு நடந்த வீட்டுக்கு சென்று வந்த பிறகு குளித்துவிட்டு உங்களுக்கு திருஷ்டி கழித்துவிட்டு பிறகு படத்திலிருந்து மாலையை எடுத்து மீண்டும் அணிந்து கொண்டு விரதத்தை தொடரலாம். இரண்டாவது கேள்வி: நான் மாலை அணிந்திருக்கும் போது என் தாயோ தந்தையோ இறந்துவிட்டால் ஈமக்கிரியைகளை நான் செய்யலாமா? செய்யலாம். அம்மா ஒரு பக்தருக்கு சொன்னார்கள், சிதைக்கு தீமூட்டிய கையோடு என்னை பார்க்க வரலாம் என்று. மூன்றாவது கேள்வி: மாலை அணிந்தவர் இறந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? இதற்கு பதில்: இறந்தவர் இருமுடி கட்டியிருந்தால் அதனை உற்றவர் செலுத்தலாம். அதன்பின் அந்த இருமுடி பிரசாதம் மற்றும் மாலை பை எல்லாவற்றையும் திருஷ்டி கழித்துவிட்டு ஓடும் நீரில், அதாவது கடலிலோ ஆற்றிலோ விட்டுவிட வேண்டும். மாலை அணிந்தவர் இறக்கும் முன் தான் இறந்தாலும் தன் மாலையை கழற்ற வேண்டாம் என்று விரும்பியிருந்தால் அல்லது கூறியிருந்தால் அதன்படியே விட்டுவிடலாம். குடும்பத்தில் சமீப காலத்தில் எவரேனும் இறந்திருந்தால் அந்த வருடம் மாலை போடலாமா? இந்த கேள்விக்கு பதில்: போடலாம். மீண்டும் வலியுறுத்துகிறோம், அம்மா தனிப்பட்ட முறையில் இது பற்றி உங்களுக்கு ஏதேனும் கூறியிருந்தால் அதனை அப்படியே பின்பற்றவும். இதுவரை கூறியவை அம்மா சொன்ன பொதுவான குறிப்புகள்தான்.